நம்ம ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு கடவா மீன் எப்படி செய்யறதுன்றத செஞ்சு காட்ட போறேன். 1/2 கேஜ் கடவா மீன் எடுத்திருக்கேன். இந்த கடவா மீனை எப்படி க்ளீன் பண்றதுன்றத உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க, இந்த கடவா மீன் தலைய அழகா நம்ம உருவி எடுத்தாலே ஈஸியா வந்துரும். இப்போ மேல இருக்கிற தோலை ஃபுல்லா உரிச்சு எடுத்துடுறேன். உள்ள நீட்டமா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம கைகளாலேயே இத கிழிச்சு எடுத்துடலாம். கத்தி தேவையில்ல. இப்போ அவ்வளோதான். இத கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத நல்லா 4, 5 தண்ணீல நல்லா அலசி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு உரசிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் டைப்ல தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இஷ்டம் தான். இத எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மண் பாத்திரத்த வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதிலேயே நான் கடுகு, உளுத்தம் பருப்ப சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் பூண்டு நல்லா ஒரு 5 பல்லு பூண்டை இடிச்சு இதிலேயே சேர்த்துக்கிறேன். இந்த கடவா மீனுக்கு இந்த பூண்டு இடிச்சு போட்டோம்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த ஃப்ளேவர் நல்லா குடுக்கும். அதுக்காக தான். இப்போ பூண்டு நல்லா இந்த எண்ணெயில பொரிஞ்சதும், நான் வெங்காயத்த சேர்த்துக்கிறேன். வெங்காயத்த சேர்த்து இதிலேயே நல்லா வதக்கி குடுக்குறேன். நல்லா வதங்குனதும், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட சேர்த்துக்கிறேன். எதுக்கு பூண்டும் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன்னா, ஃப்ளேவருக்காக. ஏன்னா இது வந்து இறால்லையும், நண்டுலயும் வரா மாரி தான் ஸ்மெல் வரும். அந்த கவுச்சி வாடை வரக்கூடாதுன்றதுக்கு தான் இதெல்லாம் நம்ம சேர்க்கிறோம். சேர்த்து இத நல்லா வதக்கி குடுக்குறேன். வதங்குனதும், இப்போ இதிலேயே நான் கடவா மீன சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதோட நல்லா வதக்கி குடுக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு, சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி 1/2 டீஸ்பூன். தனி மிளகாய் தூளு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து இத ஒண்ணு போல நல்லா கலரி குடுக்குறேன். பாருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த கடவா மீன்ல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இதுல கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. எப்படி இறால்லலாம் நம்ம செய்யும்போது தண்ணி விடுமோ, அதே மாதிரி தான் கடவா மீனும். இப்ப நல்லா கலரிட்டு, சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளியில பாதி மட்டும் கட் பண்ணி இதுல சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை மேல தூவிட்டு, இப்போ இதுல லிட்ட போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வைக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இத ஓப்பன் பண்ணி பார்த்தா, கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு திக்கா இருக்கு தண்ணி. இப்ப அந்த தண்ணியும் நல்லா வத்தணும். திரும்பவுமே கலரிட்டு நான் லிட்ட போட்டே வச்சுர்றேன். இப்ப பாருங்க, இதுல எவ்வளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இப்ப இத நல்லா கலரி குடுக்குறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் எப்படி இருக்குன்னு நல்லா ஜூஸியா, நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு. பாருங்க, எவ்வளவு நல்லா வந்திருக்கு. இப்போ இது ரசத்தோட, சாம்பாரோடலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பிடிக்காதவங்க கூட பிடிச்சு சாப்பிடுற மாதிரி இந்த மாரி ஸ்டைல்ல செஞ்சு குடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.